அனைவருக்கும் வணக்கம். பன்றிகளின் வீடுகள். ஒரு காட்டுப் பகுதியில் 3 பன்றிக் குட்டிகள் தங்களின் அம்மா பன்றியுடன் சேர்ந்து வாழ்ந்து வந்தன. காலம் செல்லச் செல்ல அந்தக் குட்டிகள் வளர்ந்து பெரியவையாகின. ஒருநாள் அம்மா பன்றி 3 குட்டிகளையும் அருகில் அழைத்து, நீங்கள் இப்போது வளர்ந்துவிட்டீர்கள். இனி தனித்தனியாக வாழ பழக வேண்டும். காட்டுக்குள் ஒவ்வொருவரும் உங்களுக்கென ஒரு வீடு கட்டி உங்கள் வாழ்க்கையைத் தொடங்குங்கள் என்று அறிவுரை கூறினாள். அம்மாவின் சொல்லைக் கேட்ட 3 பன்றிக் குட்டிகளும் அவளைப் பிரிந்து காட்டுக்குள் சென்றன. ஒரு நல்ல வளமான இடத்தை அடைந்ததும், இங்கேயே நாம் வீடு கட்டலாம் என்று முடிவு செய்தன. பின்னர் ஒவ்வொருவரும் தனித்தனியாக வீடு கட்டுவதற்காக பிரிந்தனர். முதல் பன்றிக் குட்டி வழியில் நிறைய வைக்கோல் கிடந்ததை பார்த்தது. இதைக் கொண்டு புத்திசாலித்தனமாகவும் வேகமாகவும் வீடு கட்டலாம் என்று எண்ணியது. அது விரைவில் ஒரு வைக்கோல் வீட்டைக் கட்டி முடித்தது. இரண்டாவது பன்றிக் குட்டி செல்லும் பாதையில் நிறைய விறகு கட்டைகள் கிடப்பதைக் கண்டது. இது வைக்கோலை விட வலுவானது. இதைக் கொண்டு நல்ல வீடு கட்டலாம் என்று நினைத்து அது ஒரு விறகு வீட்டைக் கட்டியது. மூன்றாவது பன்றிக் குட்டி நடந்தபோது செங்கற்களும் உறுதியான கட்டுமான பொருட்களும் கிடப்பதை பார்த்தது. வீடு உண்மையாகவே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் சரியான தீர்வைத் தேர்ந்தெடுத்து அதிக உழைப்பும் பொறுமையும் தேவை என்று அது எண்ணியது. அது அவசரப்படாமல் திட்டமிட்டு பல நாட்கள் கடினமாக உழைத்து ஒரு மிக உறுதியான செங்கல் வீட்டைக் கட்டியது. இந்த 3 பன்றிக் குட்டிகளையும் ஒரு ஓநாய் தொலைவில் இருந்து கவனித்து வந்தது. 3 பன்றிகளையும் ஒரே நேரத்தில் சாப்பிட ஓநாய் தனது வாய்ப்புக்காக பொறுமையுடன் காத்திருந்தது. ஒருநாள் இரவு ஓநாய் முதலில் வைக்கோல் வீட்டிற்கு வந்தது. அந்த வீடு வலிமை குறைந்தது. ஓநாய் பலமாக ஊதியதும் வைக்கோல் வீடு சிதறி விழுந்தது. பயந்த முதல் பன்றிக் குட்டி உடனே இரண்டாவது பன்றிக் குட்டியின் விறகு வீட்டிற்குள் ஓடிச் சென்றது. ஓநாய் அங்கும் வந்தது. அது விறகு வீட்டை ஊதியது, ஆனால் அது விழவில்லை. கோபமடைந்த ஓநாய் பலமாக எட்டி உடைத்தது. அந்த வீடும் உடைந்து விழுந்தது. அப்போது 2 பன்றிக் குட்டிகளும் 3வது பன்றிக் குட்டி கட்டியிருந்த செங்கல் வீட்டிற்குள் ஓடி புகுந்தன. ஓநாய் அந்த செங்கல் வீட்டை ஊதி பார்த்தது. எவ்வளவு ஊதியும் அந்த வீடு அசையவே இல்லை. கோபமடைந்த ஓநாய் ஓடி வந்து முட்டியது. ஆனால் அந்த வீடு உறுதியாக நின்றது. சரியான தீர்வுடன், பொறுமையுடன், கடினமாக உழைத்து கட்டப்பட்ட அந்த வீடு ஓநாயின் எல்லா முயற்சிகளையும் தோற்கடித்தது. தோல்வியடைந்த ஓநாய் அங்கிருந்து ஓடிப்போனது. அப்போது 3 பன்றிக் குட்டிகளும் ஒரு முக்கியமான உண்மையை உணர்ந்தன. முதல் இருவரும் உழைத்தனர். ஆனால் சரியான தீர்வு இல்லாததால் வீடு பலமாக இல்லை. 3வது பன்றி சரியான தீர்வுடன் உழைத்ததால் அதன் வீடு உறுதியாக நின்றது. நெறிப்பாடம்: அவசரமாக செய்த வேலை ஆபத்துக்கு இடம் தரும். ஆனால் சரியான தீர்வுடன் உழைத்தால்தான் உண்மையான வெற்றி கிடைக்கும். நன்றி.